அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹு தொழுகையில் ருக்குவுக்கு பிறகு சிறிது காலம் குனூத் ஓதினார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1001. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஷாஃபி மதுஹபினர் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் காலமெல்லாம் சுபுஹு தொழுகையில் குனூத் ஓதி வருகிறார்கள். சிறிது காலம் குனூத் ஓதினார்கள் என்று தெளிவாக இந்த ஹதீஸ் சொல்லியிருக்கும் நிலையில் இவர்கள் இதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு காலமெல்லாம் குனூத் ஓதுவதை நடைமுறைப்படுத்துவது நபி வழி அல்ல. மேலும் குர்ஆனை மனனம் செய்த சுமார் 70 நபர்களை இணை வைப்பாளர்களுடைய ஒரு கூட்டத்தார் கொலை செய்து விடுகிறார்கள். அவர்களுக்கு எதிராக பிரார்த்திக்கும் வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாத காலம் குனூத் ஓதினார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய 1002, 1003 ஆகிய ஹதீசுகளிலிருந்து அறிந்து கொள்கிறோம். இதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது கடமையான தொழுகையில் தொடர்ச்சியாக குனூத் ஓதுவது நபி வழி அல்ல. மாறாக வித்ரு தொழுகையில் தினமும் குனூத் ஓதுவதே நபி வழியாகும். மற்றபடி சுபுஹு தொழுகையில் தினமும் குனூத் ஓதுவதற்கு நபி வழியில் எந்த ஆதாரமும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.